வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டூப் அரசுமுறை பயணமாக இன்று காலை புதுடெல்லி வந்தடைந்தார். மியான்மர் உடனான இந்தியாவின் நல்லுறவு மக்களை மையமாக கொண்டது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு டாக்டர் B.R. அம்பேத்கர் யாத்திரை திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பாராட்டு தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். ஹோலி பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி மக்களின் வாழ்வில் அன்பையும் நம்பிக்கையையும் கொண்டு வந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் சமூக ஊடக பதிவில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த திருவிழா தீமையை அழித்து நன்மையின் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் வசந்த காலத்தை வரவேற்கும் ஒரு விழாவாகவும் திகழ்கிறது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் உள்ள மக்களின் வாழ்க்கை ஒற்றுமை, நல்லிணக்கம், மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் வெற்றியின் வண்ணங்களால் நிறையட்டும் என்று தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் மக்களுக்கு ஹோலி பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு வினய்குமார் சக்சேனா, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோரும் நாட்டு மக்களுக்கு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தோனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்து மற்றும் தெற்காசிய பாரம்பரியத்தைச் சேர்ந்த ஆஸ்திரேலிய மக்களுக்கு ஹோலி பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வண்ணங்களால் கொண்டாடப்படும் இந்த ஹோலி பண்டிகை மக்களிடையே ஒற்றுமையை வளர்த்து நல்ல சமூகங்களை உருவாக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டூப் அரசுமுறை பயணமாக இன்று காலை புதுடெல்லி வந்தடைந்தார். அவரை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்றார். ரெய்சீனா உரையாடல் 2026 தலைமை விருந்தினராகவும் முக்கிய பேச்சாளராகவும் திரு அலெக்சாண்டர் ஸ்டூப் பங்கேற்க உள்ளார். புதுடெல்லி வந்தடைந்த பின்லாந்து அதிபரை வரவேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், திரு அலெக்சாண்டரின் பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவுகளை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாளை நடைபெற உள்ள ரெய்சீனா உரையாடல் நிகழ்ச்சியில் பின்லாந்து அதிபரின் உரையை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார். பின்லாந்து அதிபர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தமது இந்த பயணம் பின்லாந்து மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான வர்த்தகத்துறை உள்ளிட்ட துறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 7ஆம் தேதி அகர்தலா செல்கிறார். அங்குள்ள மகாராஜா பீர் பிக்ரம் விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. வரும் 8ஆம் தேதி காலை ஆல்பர்ட் எக்கா போர் நினைவு சின்னத்தில் குடியரசு துணைத் தலைவர் மலரஞ்சலி செலுத்த உள்ளார். தொடர்ந்து உதய்பூர் செல்லும் அவர் அங்குள்ள புகழ்பெற்ற திரிபுர சுந்தரி கோவிலில் வழிபாடு செய்ய உள்ளார். பின்னர் அகர்தலாவில் உள்ள திரிபுரா பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். மேலும் அகர்தலாவில் உள்ள ஹபானியா சர்வதேச கண்காட்சி மைதானத்திற்கு சென்று சுய உதவிக் குழுக்கள் அமைத்துள்ள அரங்குகளை ஆய்வு செய்து அக்குழுக்களைச் சேர்ந்த பெண் உறுப்பினர்களிடையே கலந்துரையாட உள்ளார். இதற்கிடையே குடியரசு துணைத் தலைவரின் வருகையை முன்னிட்டு மேற்கு திரிபுரா மாவட்ட ஆட்சியர் டாக்டர் விஷால்குமார் தலைமையில் அகர்தலாவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்தோ பசிபிக் உள்ளிட்ட இந்தியாவின் 3 முக்கிய வெளியுறவு கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். மியான்மரில் சர்சோ பெய்க்மன் இலக்கிய மைய கட்டடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, கிழக்கு நோக்கிய செயல்பாடு மற்றும் மகாசாகர் ஆகியவற்றின் சங்கமத்தில் மியான்மர் உள்ளது என்று தெரிவித்தார். இந்த மையம் இந்தியா மியான்மர் உறவுகளின் அடையாளமாகவும் மியான்மரின் பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற இலக்கியங்களின் மையமாகவும் திகழ்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை எடுத்துரைத்த டாக்டர் ஜெய்சங்கர், மியான்மர் உடனான இந்தியாவின் நல்லுறவு மக்களை மையமாக கொண்டது என்றும், இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்துவது, பிராந்திய வளர்ச்சியை ஊக்குவிப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இரு நாடுகளும் செயல்படுவதாக கூறினார். தமிழகம், மேற்கு வங்கம், தெலங்கானா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் இருந்து 37 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைகிறது. வேட்புமனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படும் என்றும், மனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்றும், அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு
வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கு போட்டியிட உள்ள 9 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை பிஜேபி அறிவித்துள்ளது. இத்தேர்தலில் தமிழகத்திலிருந்து திமுக சார்பில் 4 இடங்களும் அஇஅதிமுக சார்பில் 2 இடங்களும் நிரப்பப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. குவைத்தின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு மீறப்படுவதை பிரதமர் திரு நரேந்திர மோடி கண்டித்துள்ளார். குவைத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் சபா அல் கலீத் அல் ஹமத் அல் முபாரக் அல் சபாவுடன் நேற்று பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இந்த கடினமான நேரத்தில் குவைத் மக்களுடன் இந்தியா துணை நிற்கிறது என்றும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதன் அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், குவைத்தில் உள்ள இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கு குவைத் தலைமை தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவை பாராட்டியுள்ளார். கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹம்த் ஹல்தானியுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் உரையாடினார். கத்தாரின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு மீறப்படுவதை அவர் கடுமையாக கண்டித்தார். ஓமன் சுல்தான் ஹதம் பின் தாரிக்குடன் பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மேற்காசியாவின் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். மேற்காசியாவில் 5வது நாளாக இன்றும் பதற்றம் தொடர்கிறது. டெஹ்ரானில் உள்ள அணு மையங்கள் மீது இஸ்ரேல், அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரானும் ட்ரோன் மூலமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இதுவரை ஈரானில் உள்ள 300 ஏவுகணை தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல், லெபனானில் உள்ள ஹில்புல்லாவின் 60 தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் தொடர்வதால் துபாயில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் 366 பேர் இன்று சென்னை வந்தடைந்தனர். இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசிய நெருக்கடியை கருத்தில் கொண்டு வெளியுறவு அமைச்சகம் சார்பில் புதுடெல்லியில் இலவச கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது என்றும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை பொதுமக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் டாக்டர் BR அம்பேத்கர் யாத்ரா திட்டத்தின் கீழ் அம்பேத்கர் வாழ்ந்த இடங்களை பார்வையிடுவதற்கான குழு புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்கள். சாளுக்கிய எக்ஸ்பிரஸ் ரயிலில் நேற்று இரவு 9:30 மணிக்கு புறப்பட்ட இந்த யாத்திரையை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதுச்சேரி அரசு டாக்டர் BR அம்பேத்கர் யாத்திரை திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதற்காக அரசை பாராட்டுவதாகவும் குறிப்பிட்டார். இந்த யாத்திரையில் பங்கேற்கும் ஒவ்வொரு நபருக்கும் தலா 40,000 ரூபாய் செலவு செய்யப்படுகிறது என்றும் இந்த யாத்திரையை முடித்து வந்த பிறகு தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி, ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா ஆகியோர் உடனிருந்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் 4 பிராந்தியத்தைச் சேர்ந்த தேர்தல் அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் அதிகாரிகளுக்கான 2 நாள் சிறப்பு கூட்டம் நேற்று தொடங்கியது. சென்னையில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்தல், தகமைகள் தகுதி நீக்கம், சின்னம் ஒதுக்கீடு செய்தல், மாவட்ட தேர்தல் மேலாண்மை திட்டம் மற்றும் வாக்குப்பதிவு நாள் தயாரிப்பு ஆகியவை குறித்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டதாக ஏனாம் மண்டல நிர்வாகியும் தேர்தல் அதிகாரியுமான திரு சிவராஜ் மீனா தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள 140 கோடி மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகிற்கான மின்னணு இணைப்பு பாலங்களை இந்தியா கட்டமைப்பதாக மத்திய தொலைத்தொடர்பு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் உலகளாவிய கைபேசி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்தியாவின் கண்காட்சி அரங்கினை இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர், மனித குலத்திற்கு ஆளுமை வழங்கி நட்புறவை வலுப்படுத்தி வளங்களை பகிரும் ஒரே குடும்பம் என்ற தத்துவத்தில் இந்தியாவின் நம்பிக்கை குறித்து எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு தொலைத்தொடர்பு துறை ஆராய்ச்சி மேம்பாடுகளில் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். ஸ்பெயினில் நடைபெறும் கைபேசி கண்காட்சி தளத்தில் 40க்கும் மேற்பட்ட படைப்பாற்றல் திறன்மிக்க இந்தியர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு 7 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. நாளை மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற உள்ள 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் களம் காண்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டூப் அரசுமுறை பயணமாக இன்று காலை புதுடெல்லி வந்தடைந்தார். மியான்மர் உடனான இந்தியாவின் நல்லுறவு மக்களை மையமாக கொண்டது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார்.
புதுச்சேரி அரசு டாக்டர் BR அம்பேத்கர் யாத்திரை திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பாராட்டு தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திருக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.